பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் தப்பு கணக்கு போடாதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே தப்பு கணக்கு போட்டவர்களையும் அதற்கு பின்பதாக அவர்கள் சந்தித்த வீழ்ச்சியையும் அவர்கள் சந்தித்த போராட்டங்களையும் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளையும் வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு தொடர்ச்சியாக ஆகாஸ் என்கிற ராஜா போட்ட தப்பு கணக்கு என்ன, அது நிமித்தம் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே பார்ப்போம். இந்த ஆகாஸ் ராஜா செய்த தவறை ஜீவனுள்ள தேவனை அறிந்த நீங்களும் நானும் செய்யாதிருப்போமாக. நன்றாய் கவனிங்கள், நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம். 2 நாளாகமும் 28வது அதிகாரத்தில் 23வது வசனம். எப்படி என்றால், சீரியா ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியினால் அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறியடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். ஆனாலும் அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று. நன்றாய் கவனிங்கள். மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். கிறிஸ்து இயேசுவை அறிந்தவர்களாகிய நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆகாஸ் ராஜா என்பவன் ஆரம்பம் முதலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தவன். இவன் ஆரம்பத்திலிருந்தே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடினால் கர்த்தர் இவர்களை சீரியாவிடம் ஒப்பு கொடுப்பார். இவர்கள் சீரியா ராஜாக்களிடம் தோற்று போவார்கள். அதனால இந்த ஆகாசுடைய குறுக்கு புத்தி, அதான் சொன்னேன், தப்பு கணக்கு அவன் என்ன போட்டான், தப்பு கணக்கு போடுறான். என்ன தப்பு கணக்கு போடுறான்னு கேட்டிங்கன்னா, அவன் யோசிக்கிறான், இந்த சீரிய ராஜாக்கள் நம்மை ஜெயித்ததற்கு காரணம் அந்த சீரியா ராஜாக்கள் வழிபடுகிற அவர்களுடைய தெய்வங்கள். நல்லா கவனிங்க, இவனுடைய அந்த கணக்கை பாருங்க. தப்பு கணக்கு தான் தப்பு கணக்கு. அவன் என்ன தெரியுமா யோசிக்கிறான், தான் செய்த தவற உணரலை, தான் கர்த்தரை விட்டு விட்டதை உணரலை, தான் கர்த்தரை விட்டு தூர இருக்கிறத உணரலை. என்ன யோசிக்கிறான், சீரிய ராஜாக்கள் நம்மை ஜெயிப்பதற்கு காரணம் சீரியா ராஜாக்கள் வழிபடுகிற அந்த அந்நிய தெய்வங்கள், விக்கிரகங்கள் என்று நம்புகிறான். அப்படி எண்ணிட்டு அவன் என்ன பண்றான் தெரியுமா, தமஸ்குவில் இருக்கிற அந்த தெய்வத்துக்கு இவன் பலிபீடத்தை கட்டி பலியிடுகிறான். நல்லா கவனிக்கணும். ஜீவனுள்ள தேவனை அறிந்த யூதா வம்சத்தில் வந்த, தாவீதின் வம்சத்தில் வந்த ஒரு யூத குலத்து ராஜா அந்நிய தெய்வத்துக்கு பலிபீடத்தை கட்டி பலியிடுகிறான். அதுவும் என்ன சிந்தையோடு, அந்நிய தெய்வங்கள் தமஸ்கு ராஜாக்களுக்கு, சீரியர்களுக்கு உதவி செய்வது போல எனக்கும் உதவி செய்யும் என்று அவன் நம்புகிறான். இதான் அவன் போட்ட தப்பு கணக்கு. என்ன தப்பு கணக்கு போடுறான்? மறுபடியும் சொல்றேன், சீரியருடைய தெய்வங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி நம்புறான். ஐயா, கர்த்தரை அல்லாமல் வேறு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. வசனம் சொல்லுது, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை அப்படிங்கிறார். அவர் ஒருத்தரே தெய்வம், ஒன்றான மெய் தெய்வம், மொத்த உலகத்துக்கும் ஒரே கடவுள், ஒரே தெய்வம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் உலக இரட்சகர், பிதாவாகிய ஒரே தேவன். அவர்தான் சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம். இது எல்லாம் தெரிஞ்சும் முட்டாள்தனமா ஒரு கணக்கு போடுறான் அந்த ஆகாஸ் ராஜா. நாமும் கூட ஜீவனுள்ள தேவனை அறிந்திருந்தாலும் சில நேரம் இப்படி முட்டாள்தனமா யோசிக்கிறோம். இவன் யோசிச்ச யோசனையை பாருங்க. சீரியருடைய தெய்வங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறபடினாலே அவைகள் தனக்கும் உதவி செய்யும் என்று சொல்லி சீரியருடைய தெய்வத்துக்கு இவன் போய் பலியிடுறான், பலிபிடத்தை கட்டுறான். அப்படி கட்டினால என்னாச்சு தெரியுமா, தேவனுடைய கோபம் அதிகமாகி
பைபிள் சொல்லுது அவர்கள் நாசமாகி போவதற்கு அது காரணமாயிற்று. வாசிக்கிற பாருங்க, அந்த கடைசி வார்த்தையை படிக்கிறபடிங்க. 2 நாளாகமும் 28 23 வசனம் கடைசி வார்த்தை. ஆனாலும் அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று. இவன் போட்ட தப்பு கணக்கு நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றேன். ஒன்றான மெய் தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை ஆராதிக்கிற நீங்கள் எந்த நிலையிலும் ஆண்டவரை விட்டுவிட்டு நீங்கள் அந்நிய தெய்வங்களை கையெடுப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது அது நாம் நாசமாய் போவதற்கு ஏதுவாகத்தான் மாறும். ஒரு நாளும் கிறிஸ்தவர்கள் விக்கிரக வழிபாடு செய்யக்கூடாது. உலகத்திலே மற்றவர்கள் தெய்வம் என்று சொல்லுகிற அந்நிய தெய்வங்களை கையெடுக்க கூடாது. ஒரே ஒரு கடவுள் தான் உலகத்தில். ஜாதிக்கு ஒரு கடவுள் கிடையாது, மதத்திற்கு ஒரு கடவுள் கிடையாது, மாநிலத்திற்கு ஒரு கடவுள் கிடையாது, நாட்டுக்கு ஒரு கடவுள் கிடையாது, ஜாதிக்கு ஒரு கடவுள் கிடையாது. உலகத்திற்கு ஒரே ஒரு கடவுள் தான், அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இதை மீறி ஒருவேளை அவங்க அங்கே போனாங்க, அங்கே ஒரு சாமி அடிச்சு இங்கே ஒரு சாமி அடிச்சு அது கும்பிட்டேன் இதை கும்பிட்டேன்னு கும்பிட்டீங்கன்னா நீங்கள் நாசமாவதற்கு அது ஏதுவாகும். ஆகாஷ் ராஜா போட்ட தப்பு கணக்கு அதுதான். சீரியருடைய தெய்வங்களை நாடி போறேன்னு சொல்லி அவர்களுக்கு பலிபீடம் கட்டி பலியிட்டான். யூதா இஸ்ரவேல் நாசமாயிற்று என்று வேதம் சொல்லுது. அப்போ கர்த்தர் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? நீ வேற மாதிரி யோசிச்சு கர்த்தரை விட்டுட்டு அந்நிய தெய்வத்துக்கு பலியிடுவாயானால் நீ விழுந்து போவதற்கு அது காரணமாகும். மறுபடியும் சொல்றேன், ஆகாஷ் ராஜா யோசிக்கிறான், அடுத்தவர்கள் வணங்குகிற தெய்வங்கள் என்று சொல்லுகிற அவைகள் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவைகளுக்கு பலிபீடம் கட்டி விக்கிரகத்தை வழிபட்டான். அது அவன் நாசமாய் போவதற்கு ஏதுவாயிற்று. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் ஒரு நாளும் கர்த்தரை விட்டு விலகாமல் இருப்போமாக. எபிரேயர் எழுதப்பட்டிருக்கு, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் வேதப்பட்டிருக்கு. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகாதபடி கர்த்தர் உங்களையும் என்னையும் காப்பாராக. ஆகாஷ் ராஜா தப்பு கணக்கு போட்டான், கடைசியில் அவனும் இஸ்ரவேலும் நாசமாய் போவதற்கு ஏதுவாயிற்று. நாளைக்கு இன்னொரு முக்கியமான ஆளை சொல்லி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.